வெல்கம் டு ரிது ஃபுட் கோர்ட். சேலத்தில் மீனாட்சி அண்ட் மீனாட்சி கிச்சன் ஹோம் அப்ளையன்சஸில் இந்த சாப்பர் வாங்கினேன். என்னோடய பிரீத்தி மிக்ஸியில் இந்த சாப்பரை எப்படி யூஸ் பண்ணி காய்கறி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் கியர் பாக்ஸு. இதை அட்டாச் பண்ணிடணும். அடுத்து இது அடாப்டரு. இதை அட்டாச் பண்ணிவிட்டு இந்த ஜாரை கரெக்டாக செட் பண்ணிக்கணும். அடுத்து ஸ்லைசிங் பிளேடு. இதை நீல வாக்கில் கட் பண்ணுறதுக்காக இதை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதை ஃபிட் பண்ணிவிட்டு அடுத்து மூடி இதையும் கரெக்டாக ஃபிட் பண்ணிடணும். எல்லாம் கரெக்டாக ஃபிட் பண்ணிக்குமா ஒரு முறை செக் பண்ணிவிட்டு கோஸை ஓரளவு பெரிய சைஸில் கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு ஒரு மூடி கொடுத்துருக்காங்க. அதை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணோம்னா செகண்ட்ஸில் கட் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக கட் ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லா கோஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். 5 செகண்ட்ஸ் போதும். நான் நீல வாக்கில் கட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்லைசிங் பிளேடு சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு 8-9 அட்டாச்மெண்ட் இருக்குது. சின்ன சின்னதாக கட் பண்ணுறதுக்கும் பிளேட் இருக்குது. அதை யூஸ் பண்ணி கோஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு அட்டாச்மெண்ட்டாக எடுக்கலாம். ஸ்லைசிங் பிளேடை எடுத்துருங்க. பாருங்கள் நீல வாக்கில் நம்ம கோஸு என்ன பிரமாதமாக கட் பண்ணியிருக்கு. இந்த சாப்பர் ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்து இருக்கிற பிளேடை யூஸ் பண்ணி வேறு காய்கறி வேறு ஷேப்பில் எப்படி கட் பண்ணுறதுன்னு அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சாப்பரில் கோதுமை மாவு பிசையறதுக்கும் இருக்குது. யூஸ் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.